முடிந்த விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஆமா சாமி. அந்த விருந்துல சாப்பிடணும்னா என்ன வச்சா சாப்பிடலாம்? என்ன சாமி வைக்கிறது? மனுச்சு வச்சா நான் இருக்கிற வரைக்கும் எல்லா பொண்ணையும் பொருளையும் அள்ளி வைக்கிற மாதிரி நான் விதவிதமான பதார்த்தங்களை செஞ்சு 32 வகையான செஞ்சுட்டேன். ஆனா சாப்பிடுன்னு தான் சொல்ல முடியும். நான் எதை வச்சா சாப்பிடணும்னு தெரியல சாமி. நான் சாப்பிடணும்னு மனசு வச்சாதான் சாப்பிட முடியும். என்ன சாப்பிடணும்? மனசு வச்சாதான் சாமி சாப்பிட முடியும். எல்லாம் வச்சாலும் நான் மனசு வச்சாதானே சாப்பிட முடியும். ஆமா சாமி. நான் எப்பேற்பட்டவன் சொல்லு சாமி. இல்ல நீ பணக்கார சாமி. எல்லாம் இருக்குது, எனக்கு குறை இல்ல. ஏதோ உன்னால முடிஞ்சது ஏற்பாடு பண்ணிருக்கிற, ஏழைன்னு சொல்லிட்டு அதனால. ஆமா சாமி. உன்னால முடிஞ்சது ஏற்பாடு செய்திருக்கிற. ஆனா எங்கயா எனக்கு கம்மன் இருங்க, உள்ள போய் நீ கூட இருக்கணும், கூசல் போடாதீங்க. எனக்கு உண்டியல் வச்சாதானே. உண்டியல் இல்லாத வீட்டுல நான் கோவிந்தா நான் போகுனா சொல்லுங்க? உண்டிகள் எனக்கு நாம போட்டு உண்டிகை வச்சுன்னா அந்த வீட்டுல எந்த வீட்டுல உண்டிகை இருக்குதோ அந்த வீட்டுல தான் நான் குடியிருப்பேன். உண்டிகை இல்லாத வீட்டுல ஒரு நாளும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்காங்க. அப்படி எனக்கு வைக்கக்கூடிய உண்டிகை காஞ்சானம் இல்லையா? காஞ்சானம் இல்லாத நான் எப்படியா சாப்பிடுவேன்? சாமி, பசி என்று சொன்ன உடனே பசி வயிற்றுக்காக என்ன தேவையோ அந்த பதார்த்தங்கள் எல்லாம் செய்து வச்சேன்.